விடிஞ்சிருச்சா? ஹலோ, குட் மார்னிங் மம்மி. இப்போ தான் எந்திரிச்சேன். இங்கே விடிஞ்சிருச்சு மம்மி. டைம் 11:30. 11 ஆமாம் 11:30 ஆமாம். அங்கே நேற்றே விடிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. நான் வேறு லேட்டாக எழுந்திரிச்சேன். என்ன சொல்ல போதோ தெரில மம்மி. ஒரு முக்கியமான மேட்ரு மம்மி. அந்த நான் ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தேன்ல, அது எல்லாத்தையும் இந்த பெருசு ரெண்டும் பார்த்துருச்சு மம்மி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று அந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்தானுங்க. மருமக கொண்டாந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு அடுப்பு வேலையை பார்த்து சாப்பிடுவாங்க. தேர்வு சாப்பிட சொல்லுதா? நம்மளே செஞ்சு நம்மளே போட்டு திங்க வேண்டியா இருக்குது. இன்னும் ரூம்பை விட்டு எந்திரிச்சு வரல. விடியாமச்சு நாய் எல்லாம் பேசுது பேச்சு. அதெல்லாம் என்னென்ன வச்சு காப்பாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியலை. இல்லை நம்மளுக்காகத்தே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளா? மாமியா அம்னா இருக்கிறதுக்கு நம்ம பொங்கி போடணும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியலை. என்னத்தை சொல்கிறது போ. வச்சிட்டாங்க மொத்தமாக. ஹால் நட்ட நடுவில் வச்சிட்டாங்க மம்மி. வந்தோடனே எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கு. நானும் எனக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்க மம்மி. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல மம்மி. நேற்று ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு மாமியாவுக்கும் மருமகளுக்கும். பார்த்துக்குங்க. நானும் நேற்று கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன். எங்கள் அம்மா ஒரு மாதிரியான கிரிஞ்சு மாதிரி ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன். ஆமாம், நம்ம பிரச்சனையை வளர்க்கக்கூடாதுன்னு மம்மி நான் நினைக்கிறேன். அப்படி தான் மம்மி நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு நான் ஒழிச்சு வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரிட்ஜே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே உள்ளே இருக்குங்கிறது. எடுத்து திங்க வேணான்னு யார் மம்மி சொன்னா? அவங்க திங்காமல் இருந்துட்டு என்ன குறை சொன்னாங்கன்னா என்ன மம்மி ஆயம்? இந்த வீட்டில் கட்டி கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மம்மி. ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆமாம், என்னால் முடியலை. நேற்று ரொம்ப வார்த்தையை ரொம்ப விட்டுட்டாங்க மம்மி. அதே மாதிரி நானும் வார்த்தையை ரொம்ப விட்டுட்டேன். எல்லாரையும் இழுத்து விட்டுட்டேன். உங்களையும் இழுத்து விட்டேன், சித்தியும் இழுத்து விட்டுட்டேன், அப்பாவையும் எல்லாரையுமே இழுத்து விட்டுட்டேன். செம காண்டு, அவ்வளோ காண்டு. அதனால் இழுத்து விட்டுட்டேன். நீங்கள் ஏனே மாட்டி விட்டீங்க இந்த குடும்பத்தில்? ஆமாம். என்ன மம்மி ஒரு தர்பூசணி இருந்ததுக்கு தம்பியை மானங்கட்ட மாதிரி கேட்குறாங்க மம்மி. அவன் அதை விட மகா கேவலமாக கட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு கறி வேணும் அப்படிங்கிறான். என்ன மம்மி பண்ணுறது? ஒரே சங்கட குஸ்காவாகிடுச்சு மம்மி. பேசாமல் ஆஸ்திரேலியா வந்துடவா? பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியா வந்துடவா? பேசாமல் ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. அந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. ஹஸ்பண்டா? ஆமாம், அவன் ஒருத்தர் இருக்கானோ. ஆமாம் ஆமாம், அவன் இருக்கேன். ஆமாம், அவளை பார்க்க சொன்னோம்னாலும் வாக்கியம் வழங்காது, வந்தாருக்கே இருக்காது. தொலைதுன்னு நம்மளே கடந்த அடுப்புக்குள்ள அவிய வேண்டியா இருக்கு. வருவாருக்கும் வச்சு கொடுத்துருவோம். விட்டுட்டு போனோம்னாக்கா சோறு விட மாட்டாளே, பட்டினியா போட்டு கொண்டு விடுவாளேன்னு பார்த்தாக்கா இவரே இன்னும் ஆளை காணோம். எப்போத்தான் எந்திரிச்சு வர்றாங்க தெரியும். யார் அது? ராஜி, சொல்லுங்க. சொல்லுங்க தாயா. சாப்பிடுங்க. மணி என்னடி? நான் வந்துட்டேன். தேதி 49 29. இட்லி சாப்பிட்றீங்களா? தூக்கமே இல்லை. நைட் சுத்தமாக தூக்கமே இல்லை. இட்லி எடுங்க. இட்லி எடுங்க. இட்லி மட்டும் எடுத்தாங்க. இட்லி எடுத்தாங்க. உனக்கு நான் மாமியால, எனக்கு நீ மாமியாலாடி.
எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? டைம் என்ன? கையிலே தானே எது மாதிரி கட்டிக்கிட்டு திரியிற? டைம் என்னடி? எத்தனை மணிக்கு நீ எந்திரிப்ப? எத்தனை மணிக்கு தான் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுப்ப? சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடுவேன். சாப்பிடும்போது பேசக்கூடாது, அது ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து. சாப்பிடு. என்ன என்ன பல்லு விளக்குனே விளக்கலையா? ஒரே நாத்தமாக இருக்கு. நாத்தமாக இருக்கு அது. போ போ, விடியாமிச்சு 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 ஏத்து. இல்லை இந்த இட்லி நீங்க முடியாது இருக்கு, அப்படியே கக்கிடுவேன் இதில். ஐயோ வெறி எடுத்து வரீங்க நீ. அப்புறமா தின்னு தொலைச்சிருக்கலாம்ல. இப்போ எதுக்கு நீ வந்த? தின்னு தொலைச்சிட்டு போன பின்னால வந்திருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து நிறுத்து. பல்லு வந்து காலையே சொல்லி சொல்லித்தான் மனுஷன் உசுரை வாங்குறேன். காலையில் ஒரு தடவை சாப்பிடுவோம். நீ பேசாத, வாயை திறந்தனால வீசுது. நான் அந்த குறை இட்லியை திங்கவா போட்டு போயிடுவேன். நீ பேசவே வேணாம், தின்னு. இல்லை சொல்கிறேன், காலையில் வந்து நாங்கள் வந்து பல் விளக்குவோம், நைட்டு ஒரு தடவை பல் விளக்குவோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் விளக்குவோம். ஏன்னா விளக்கிட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடில் உள்ளதெல்லாம் உள்ளே இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு விளக்குனா சாப்பிட்டதெல்லாம் வெளியே போயிடும். திருப்பி நைட்டு சாப்பிட்டு விளக்கிட்டு அப்புறம் தான் நான் 2 டைம்ஸ் வந்து பல் விளக்குவேன். 2 டைம்ஸ் கம்பல்சரி நான் குளிப்பேன். எனக்கு சாப்பாடே வேண்டாம். இந்த மாதிரி அன்னத்து மேலே இப்படி பண்ணாதீங்க. அப்போ எந்திரிச்சு ஓடு நீ. நான் சாப்பிட்டு எந்திரிச்சு போன முன்னால வா. 4 இட்லி நாத்தமாக இருக்கும். 4 இட்லி தான் இருக்கா? 4 இட்லி எனக்கு மட்டும் தான் அவிச்சேன். எனக்கும் என் புருஷனுக்கும் அவிச்சேன். அது அவருக்கு இருக்கட்டும். நீ போய் அவிச்சு தின்னு. அது கூட எனக்கு சட்னியே போகும். சட்னியே குடிச்சிட்டு வந்து கழிஞ்சு தள்ளிடுவாடி. வெறும் சட்னியை குடிச்சேன்னா சும்மா பகுத்தாலாம் போகும். அதுக்குன்னு சும்மா பயன்படுத்தாதீங்க. சாப்பிட வர இடத்துலயாவது ஒரு நிம்மதியாக சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதே. ஏன் அப்படி பண்ணுறீங்க? சாப்பிட விடுங்க. ஆமாம், பிரச்சனை வேணான்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே எங்கள் வீட்டில் இருக்க போல வர சொல்கிறேன், வச்சு பேசுவோம். எதுக்கு ஒரு வழியாக வச்சு பேசி இந்த பாரு மானம் கட்டு போயிடும். விட்டுட்டு வேலையை பாரு சொல்லிட்டேன். வீட்டில் உள்ளவங்கள ஓட்டையார ஆளாம். எதுக்கு இங்கே நான் வரைச்சி கொட்டுறக்கா? சாப்பிடுங்க. அது தின்னுட்டு போடுறக்கா? சரி, நீங்கள் சாப்பிட்டு எந்திரிச்சு போங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்றேன். உன் குடும்பமே வந்து இங்கே மூளை கொட்டிட்டு போடுறக்கா? ஹாட் வாட்டரா இல்லை கூலிங் வாட்டரா? அது செருப்பு வாட்டர். குடும்பத்தை வர சொல்லியிருக்கலாம். என்னாலேலாம் பொங்கி போட முடியாது சொல்லிவிட்டேன். நோத்தால பொங்க சொல்லு பார்ப்போம். சாப்பாடு நல்லா சமைப்பாங்க எங்கள் அம்மா. சமைக்க சொல்லுன்னு சொல்கிறேன். நீ எப்படி சமைக்கிறியா அப்படித்தான் நோத்தால. சிக்கன் பாஸ்தா, அப்புறம் புலாவ், வெஜ் புலாவ் நல்லா பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்க பெரிய வித்தக்காரங்க. ஏய், நானே வயிற்றுச்சல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ மேற்கொண்டு வயிற்றுச்சல கலப்பா சொல்லிட்டேன்.